இந்த 6வது மாதத்தில் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு வாக்குத்தத்த வார்த்தை வாசிக்கலாமா? யோபு 9ஆம் அதிகாரம் 10வது வசனம். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஆமென், அல்லேலூயா. நம் தேவனை குறித்து அழகாய் இந்த வார்த்தை சொல்லுகிறது. நம் தேவனுடைய வல்லமையை குறித்து இந்த வசனம் காண்பிக்கிறது. நம் தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை உறுதிப்படுத்தத்தக்கதாக இந்த வசனம் நமக்கு ஒரு உத்தரவாதத்தை கொடுக்கிறது. நம் தேவன் எப்படிப்பட்டவரா? ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த காலை நேரத்தில் இந்த வார்த்தையை கேட்கிற அன்பான தேவ பிள்ளைகளே, நான் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு ஜெபத்தோடு உங்களை பார்த்து சொல்லுகிறேன், தேவன் உங்கள் வாழ்வில் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்வாராக. இந்த மாதத்துல நீங்க விசுவாசத்தோடு காத்திருங்க. கர்த்தர் என் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ஹல்லேலூயா. சில நேரங்களில் சின்ன காரியத்தை எதிர்பார்த்து சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். நீங்க ஒருவேளை கொஞ்சம் நடந்தா போது நினைத்திருக்கலாம், ஆனா ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பெரிய நன்மையை வைத்திருக்கிறார். நீங்க எதிர்பார்க்கிறது கம்மியா இருக்கலாம், ஏதோ கொஞ்சம் கிடைச்சா போது நினைக்கலாம். இல்லை அன்பானவர்களே, உங்கள் வாழ்வில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும், நீங்கள் வேண்டிக் கொள்வதை காட்டிலும் மிகவும் அதிகமாய் செய்கிற வல்லமையுள்ள தேவனை நீங்களும் நானும் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள், எண்ணி முடியாத அதிசயங்களை செய்ய வல்லமையுள்ள தேவன். இங்க இருக்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகள் வாழ்விலும் தேவன் பெரிய காரியங்களை நிறைவேற்றுவாராக, அதிசயங்களை காண்பிப்பாராக. இந்த மாதம் உங்கள் வாழ்வில் பெரிய அற்புதங்கள் நடப்பதாக. எத்தனை பேர் விசுவாசம் ஆமென் சொல்ல முடியும்? சின்ன சாட்சி அல்ல, பெரிய சாட்சி சொல்லுகிறதக்க விதமாய் கிரகிக்க முடியாத பெரிய காரியங்கள், பிரமிக்கத்தக்க அதிசயங்கள், இப்படிப்பட்ட பெரியவைகளை தேவன் உங்கள் வாழ்வில் செய்வாராக. எத்தனை பேர் விசுவாசத்தோடு ஆமென் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. இந்த காலை நேரத்தில் சுருக்கமா ஒரு 2 சம்பவத்தை உங்கள் முன் காண்பிக்க விரும்புகிறேன். பழைய ஏற்பாட்டில் ஒரு சம்பவம், புதிய ஏற்பாட்டில் ஒரு சம்பவம். தேவன் எப்படிப்பட்ட பெரிய காரியங்கள், அதிசயங்களை செய்கிறார். பழைய ஏற்பாட்டில் ஒரு மனிதன் வாழ்வில் தேவன் அதிசயமானவைகளை செய்கிறார். 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் பார்ப்போம் என்றால், அந்த மனிதனை குறித்து வேதம் சொல்லுகிறது, சீரிய ராஜாவின் படைத்தலைவனாகிய நாகமான் என்பவன் அவனை கொண்டு கர்த்தர் சீரியாவுக்கு ரட்சிப்பை கட்டளையிட்டார். மகா பராக்கிரமசாலியாக அவனும் குஷ்டரோகியாக இருந்தான். அன்பர்களே, இந்த பழைய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கிற ஒரு மனிதனுடைய வாழ்வு நாகமான். இந்த நாகமான் யார் என்றால், சீரிய தேசத்தின் படைத்தலைவனாய் இருந்தான். அவன் பெரிய பராக்கிரமசாலி என்று வேதம் சொல்லுகிறது. அவன் மூலமாய் சீரிய படை வெற்றிகளை கண்டது, வெற்றிகளை குவித்தான், பெரிய ஜெயத்தை பெற்றான். ஆனால் அவன் வாழ்வில் ஒரு பெரிய குறை இருந்தது. அது என்ன குறை என்றால், அவன் ஒரு குஷ்டரோகியாக இருந்தான். அந்நாட்களில் குஷ்டரோகம் என்பது சாதாரணமான வியாதி அல்ல. மருத்துவங்கள் இல்லாத காலங்கள், ஒரு வியாதிக்கு சரியான மருத்துவங்களை கண்டுபிடிப்பது கூடாத காரியங்கள். பழைய ஏற்பாட்டு பிரமாணத்தில் குஷ்டரோகியோடு யாரும் உறவு கொள்ள மாட்டார்கள். குஷ்டரோகி வரும்போது தொலைதூரத்தில் போய்விடுவார்கள். இப்படி ஒதுக்கப்படுகிற ஒரு மனிதன், அவமதிக்கப்படுகிற ஒரு நிலைமை, நிந்திக்கப்படுகிற ஒரு சூழல், பெரிய பராக்கிரமசாலியா இருந்தாலும் அவன் குஷ்டரோகியாகவே இருந்தான். ஆனால் பாருங்கள், அவன் வாழ்விலே ஒரு நாள் தேவ இடைவிடுதல் காணப்படுகிறது. அவன் வீட்டில் பணி செய்கிற ஒரு இஸ்ரவேல் பெண், சிறு பெண், அந்த எஜமாட்டியை பார்த்து சொல்கிறார், நாகமான் சமரிய தேசத்துக்கு போனால் அங்கிருக்கிற தீர்க்கதரிசியின் மூலமாய் அவருக்கு ஒரு அற்புதம் கிடைக்கும் என்ற வார்த்தையை சொல்லுகிறார். ராமையை சொல்லுகிறார். அல்லேலூயா. அந்த சிறு பெண் இந்த நாகமான் வாழ்வில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்துக்கு காரணமாய் இருந்தார். அல்லேலூயா. உங்க வாழ்விலும் ஒரு சின்ன காரியங்கள் உங்க வாழ்வில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அப்ப இந்த நாகமான் பாருங்க, சின்ன பெண் சொன்ன வார்த்தையை நம்பிட்டு ராஜா கிட்ட ஒரு நிருபத்தை வாங்கி, கடிதத்தை வாங்கி, எங்க வீட்டுல போய் சம்பவம் வாசிங்க, அவருக்கு நேரம் அதிகம் இல்லை, அப்படி நிருபத்தை வாங்கி, கடிதத்தை வாங்கி இஸ்ரேல் தேசத்துக்கு போகும்போது அந்த ராஜா பயப்படுறான். எனக்கு என்ன, நானா கடவுள், நான் குஷ்டரோகத்தை சோமக்கு என்னால முடியுமா என்று பயந்து நடுங்கும் போது எலிசா என்கிற கர்த்தருடைய தீர்க்கதரிசி அங்கே இருக்கிறான். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா.
அவர் சொல்லுகிறார், நீ என்னிடத்தில் அனுப்புப்பா, நான் பார்த்துக் கொள்ளுகிறேன். வசனம் சொல்லுகிறது, 9வது 10வது வசனத்தை பார்ப்பீர்கள் என்றால், அப்படியே நாகமான் தன் குதிரைகளோடும் தன் ரதத்தோடும் வந்து எலிசாவின் வாசற்படியிலே நின்றான். அப்பொழுது எலிசா அவனிடத்தில் ஆள் அனுப்பி, நீ போய் யோர்தானில் 7 தரம் ஸ்நானம் பண்ணு, அப்பொழுது உன் மாம்சம் மாறி நீ சுத்தமாவாய் என்று சொன்னான். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு இருக்கு, எல்லா போராட்டத்துக்கும் ஒரு தீர்வு இருக்கு. கர்த்தருடைய பிரசன்னமும் கர்த்தருடைய வார்த்தையும் நமக்கு வந்தால் போதும், கர்த்தர் நம் வாழ்வில் பெரிய காரியங்களை செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்க வாழ்விலே அநேக அற்புதங்கள் நடக்காமல் இருக்கலாம், அநேக ஆண்டுகள் கஷ்டங்கள், பாடுகள், போராட்டங்கள், உபத்திரவத்தோடு இருக்கலாம். எனது தாழ்மையான விண்ணப்பம், கர்த்தர் ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் போதும், அது மாறிவிடும். அல்லேலூயா. இவன் பெரிய படைத்தலைவன், பெரிய பராக்கிரமசாலி, ஆனால் இவனுக்குள் இருந்த குறைவு குஷ்டரோகம். அன்றைக்கு பாருங்கள், எலிசா தீர்க்கதரிசி சொல்கிறார், நீ போய் யோர்தான்ல போய் 7 தரம் ஸ்நானம் பண்ணு, அப்பொழுது சுத்தமாவாய். ஆனா பாருங்க, இந்த மனுஷனுக்கு கீழ்ப்படிய மனசு இல்லை. அவன் மனசுல நினைச்சுக்கிட்டான். என்ன நினைச்சானா, அவர் வருவார், தீர்க்கதரிசி வருவார், என் குஷ்டரோக இடத்துல என் கையை வைப்பார், ஜோம் பண்ணுவார், தடவுவார், சுகமாகவும் நினைச்சிட்டு கற்பனை பண்ணிட்டு வந்தான். ஆனா அந்த எலிசா தீர்க்கதரிசி பாருங்க, முகத்துக்கு முகம் ஆளையே பார்க்கல. ஒரு ஆளை அனுப்பி என் வாசப்படியிலே நீ பண்ணி சொல்லிட்டார், போ யோர்தான்ல போய் முழுகுனா 7 தரம் மூழ்கி எந்திரி சுகமாயிருப்பேன்னு சொன்னார். பயங்கர கோபம் எனக்கு. என்னடா நம்ம நினைச்ச மாதிரி இவர் செய்யல, என்னை வந்து பார்க்க கூட இல்லை அப்படின்னு கோபத்துல போறான். தமஸ்குல நிறைய நதி இருக்கு, சூப்பரான நதி இருக்கு, அங்க குளிச்சு எனக்கு சரியாகாம யோர்தான்ல குளிச்சு எந்திரிச்சா சரியாயிருமா என்று எரிச்சலோடு போறான். ஆனா பாருங்க, அவன் கூட ஒரு நல்ல ஆள் இருந்தான். சோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம கூட சில நல்ல ஆள் இருக்கணும். அல்லேலூயா. சில நேரம் நமக்கு கொஞ்சம் புத்தி தெரியறதுக்கு சில நல்ல ஆட்களை கர்த்தர் வச்சிருப்பார். நம்ம கோபம், எரிச்சல், வைராக்கியம் அப்படிலாம் வரும்போது சிலர் நம்மளை கொஞ்சம் அடக்கிறதுக்கு கர்த்தர் நம்ம கூட ஆட்களை வைக்கணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவன் சொன்னா, வேலைக்காரன் ஐயா, உங்கள்கிட்ட ஏதாவது பெரிய பெரிய காரியம்லாம் சொன்னா சூப்பரா செஞ்சிருப்பீங்க, தங்கத்தை கூட தான் கொடுத்துருப்பீங்க, அதை கூட தான் கொடுத்துருப்பீங்க, இதை கூட தான் செஞ்சிருப்பீங்க. அவர் என்ன சொன்னார்? தாழ்மையா போய் என்ன பண்ணு, யோர்தான்ல 7 தரம் மூழ்கி எந்திரிக்க தானே சொன்னார். இதை நீங்க செய்யணும், எவ்வளவு அதிகமா நீங்க செய்யணும். சொன்ன உடனே நாகமனுக்காக நான் ஸ்தோத்திரம் பண்றேன். கர்த்தர் பாருங்க, அவன் உள்ளத்துல ஒரு மாறுதலை தருகிறார். அவன் கீழ்ப்படிந்து 7 தரம் யோர்தான் நதியிலே மூழ்கி ஸ்நானம் பண்ணுகிறான். ஆமென் சொல்லுவோம். ஆமென். வசனம் சொல்லுகிறது, 14ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, அப்பொழுது அவன் இறங்கி தேவனுடைய மனுஷன் வார்த்தையின்படியே யோர்தானில் 7 தரம் மூழ்கின போது அவன் மாம்சம் சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல் மாறி அவன் சுத்தமானான். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அவன் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த போது அவன் மாம்சம் மாறி சிறு பிள்ளையின் மாம்சத்தை போலே சுத்தமானான். அல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா. அன்பானவர்களே, அவன் வாழ்வில் குஷ்டரோகங்கள் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியதா இருந்தது. அவனுடைய வாழ்விலே கர்த்தருடைய வார்த்தை வந்தபோது அவன் கிரகிக்க முடியாத, ஆராய்ந்து முடியாத, எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிற தேவன் இந்த நாகமான் வாழ்விலே பெரிய காரியங்களை நிறைவேற்றினார். இந்த காலை நேரத்திலும் உங்க வாழ்விலும் தேவன் பெரிய காரியங்களை நிறைவேற்ற இன்று பலிபீடத்திலிருந்து ஆண்டவர் பேசுகிறார். மகனே, மகளே, உன் வாழ்வில் நான் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்வேன். சில நேரங்களில் இதெல்லாம் எங்க நடக்கும், எப்படி நடக்கும், யார் செய்வா, பெருசா சில காரியங்களை எதிர்பார்க்கலாம். பெரிய அற்புதம் நடந்தாதான் இது எனக்கு நடக்கும், பெரிய காரியங்கள் நிறைவேறாதான் இதெல்லாம் வாய்க்கும் என்று நீங்க சிந்திக்கலாம். இல்லை அன்பானவர்களே, தேவன் சின்ன காரியத்தை கொண்டு, ஒரு சிறிய வழியை கொண்டு, நீங்க நினைக்கிற வழி அல்ல, அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள் செய்துட்டு பாருங்கள். அன்பானவர்களே, 7 தரம் மூழ்கி நாகமான் எழுதும் போது அவன் மாம்சம் மாறி சிறு பிள்ளையின் மாம்சம் போல் மாறிவிட்டதாம். சிந்திக்க முடியுதா? மெடிக்கல் ஃபீல்ட்ல சொன்ன நம்ப முடியுமா? ஒரு நல்ல திரகாத்திரமான போர் வீரன், சானாதிபதி, அவனுடைய குஷ்டரோகம் மாறி அவனுடைய சரீரம் ஒரு குழந்தையின் சரீரம் போல மென்மையாய் மிருதுவானதாய் அந்த சரீரத்தின் அவயங்கள் எல்லாம் மாறி போனதாம். கர்த்தர் அந்த அளவுக்கு அந்த குஷ்டரோகத்தின் தன்மையை மாற்றி அவருடைய மாம்சத்தை சொஸ்தமாக்கினார். ஆமென் சொல்லலாமா? இது எப்படி ஆனது? ஆராய்ச்சி பண்ணினா இது எங்க கண்டுபிடிக்க முடியும்? கர்த்தர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்ய வல்லவர். உங்க வாழ்க்கையில தேவன் செய்கிற நன்மைகள், அற்புதங்கள், அதிசயங்களை பார்த்து உலகம் ஆராய்ச்சி செய்ய முடியாது. ஆச்சரியமா இருக்கும், அநேக கண்களுக்கு அதிசயமா இருக்கும். அவர் ஆராய்ந்து முடியாத
பெரிய காரியங்களை செய்கிறவராய் இருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. இரண்டாவது ஒரு சம்பவம், புதிய ஏற்பாட்டிலே ஒரு சம்பவத்தை கொண்டு உங்களோடு பேச விரும்புகிறேன். இரண்டாவது, கானாவூர் என்கிற ஊரிலே ஒரு திருமண ஆராதனை நடந்தது. அந்த திருமணத்திற்கு இயேசுவும் சீசர்களும் அழைக்கப்பட்டிருந்தார்கள். அந்த திருமணத்திலே பாருங்கள், இயேசு வந்தாலும் ஒரு குறைவு காணப்பட்டது. நாம் அறிந்த ஒரு சம்பவம், அங்கே திராட்சை ரசம் குறைவுபட்டது என்று வேதம் சொல்லுகிறது. அவர்களுக்கு அங்கே திராட்சை ரசம் இல்லை. ஆனால் இயேசுவின் தாயாகிய மரியாள் ஒன்றை அறிந்திருந்தார்கள். இயேசுவினிடத்தில் போய் இந்த குறையை சொன்னால் இயேசு இந்த குறையை மாற்றுவார் என்பதை அறிந்திருந்தார்கள். ஆனால் பாருங்கள், இயேசுவின் தாய்க்காக ஆண்டவர் எந்த அற்புதம் செய்யவில்லை. ஸ்ரீயே, உனக்கு எனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை என்று ஆண்டவர் சொன்னார். ஆனால் அந்த இயேசுவின் தாய்க்கு தெரியும், இயேசு எப்போது ஒரு அற்புதம் செய்ய விரும்புகிறாரோ, இயேசு எப்போது ஒரு வார்த்தை சொல்லுகிறாரோ அப்போது காரியம் நடக்கும். அதனால் வேலைக்காரர்களாக கூப்பிட்டு அவர் உங்களுக்கு என்ன சொல்லுவாரோ அதன்படி செய்யுங்கள் என்றார். நேரம் வந்தது. வசனம் சொல்லுகிறது, யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கலாம். இயேசு வேலைக்காரரை நோக்கி ஜாதிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். பந்தி விசாரணைக்காரருக்கு கொண்டு போங்கள் என்றார். அவர்கள் கொண்டு போனார்கள். அந்த திராட்சை ரசம் எங்கே இருந்து வந்தது என்று தண்ணீரை கொண்ட வேலைக்காரருக்கு தெரிந்ததே என்று பந்தி விசாரிப்புக்காரனுக்கு தெரியாததினால் அவன் திராட்சை ரசமாய் மாறின தண்ணீரை ருசி பார்த்த போது மணவாளனை அழைத்து, எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சை ரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பார். நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்தீரே என்றார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அன்பானவர்களே, வெறுமையான தண்ணீரை ஆண்டவர் 6 கற்சாடிகளை நிரப்ப சொன்னார். நல்ல நிரப்ப சொல்லிட்டு இப்ப சொல்றாரு, இப்ப நீங்க கொண்டு போய் பந்தி விசாரிப்பு காரணத்தில் கொடுங்க. யோசித்து பாருங்க, தண்ணி ஊத்துறவன் என்னடா கற்சாடியில் ஊத்தும் போது தண்ணி தான் இருந்துச்சு, இப்போ கொண்டு போய் கொடுத்தாலும் என்னதான் இருக்கும், தண்ணி தான் இருக்கும் அப்படின்னு நினைச்சிருக்கலாம். ஆனால் பாருங்க, அவருடைய வார்த்தையின்படி அவர்கள் நிறைய நிரப்பினார்கள், கொண்டு போய் கொடுத்தார்கள். அந்த கொடுத்த தண்ணீர் அந்த பந்தி விசாரிக்காரன் ருசி பார்த்தானா. அல்லேலூயா. பாருங்க, வசனம் சொல்லுகிறார், ருசி பார்த்த பின்பு மணவாளனை அழைத்து சொல்றான், அப்பா எப்பவுமே ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க, நல்லா ருசியானது கொடுத்துட்டு கூட்டம் பெருக சாம்பார்ல என்ன ஊற்றுவோம், தண்ணி ஊற்றுவோம். ஆனா நீங்க என்ன பண்ணிருக்கிறீங்க, முதல்ல தண்ணி கலந்த திராட்சை ரசத்தை கொடுத்துட்டு இப்ப நல்ல சூப்பரான திராட்சை ரசத்தை தர்றீங்க. இது எப்படி ஆகுது? அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை, எண்ணி முடியாத அதிசயங்களை செய்வார். நம்ம சில நேரம் உங்க வாழ்க்கையில வெறுமையின் அனுபவங்கள் இருக்கலாம். இதெல்லாம் நடக்குமா, இதெல்லாம் இந்த குறைவெல்லாம் மாறுமா, இந்த சூழலெல்லாம் நீங்குமா, இது எப்ப மாறும் என்ற ஏக்கத்தோடு இருக்கலாம். அவர் உங்களுக்கு சொல்லுகிறபடி செய்யுங்க. அந்த வேலைக்காரரை அழைத்து இப்பொழுது கச்சாடிகளில் தண்ணீரை நிரப்புங்கள் என்றார். அந்த வார்த்தையிலே ஒரு வல்லமை உண்டு. அவர்கள் நிறைய நிரப்பினார்கள். அந்த வெறுமையான தண்ணீரை கொண்டு போய் பந்தி விசாரிப்புக்காரரிடத்தில் கொடுத்தார்கள். கர்த்தர் அந்த வெறுமையான தண்ணீரை சுவையான, நிறமுள்ள, மனமுள்ள ஒரு திராட்சை ரசமாய் மாற்றினார். உங்கள் வாழ்விலும் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை, எண்ணி முடியாத அதிசயங்களை கர்த்தர் செய்வாராக. விசேஷமாய் நான் விசுவாசத்தோடு சொல்கிறேன், இந்த மாதம் நீங்க பெரிய காரியங்களை காண்பீர்களாக, அதிசயங்களை காண்பீர்களாக. உங்கள் வாழ்வில் தேவன் அற்புதமானவைகளை செய்வாராக, மகிமையானவைகளை நிறைவேற்றுவாராக, கிருபைகளை கர்த்தர் காண்பிப்பாராக. 2 சம்பவத்திலும் தேவன் எதிர்பார்ப்பு கீழ்ப்படிதல் மட்டுமே. உங்க வாழ்க்கையில் தேவன் பெரிய காரியங்களை நிறைவேற்ற வேண்டுமா, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியமும் எண்ணி முடியாத அதிசயங்களும் வேண்டுமா, கர்த்தருடைய வார்த்தையின்படியே நடங்கள், கர்த்தருடைய வார்த்தைக்கே செவி கொடுங்கள், கர்த்தருடைய வசனத்துக்கே கீழ்ப்படிந்து நடந்து பாருங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்வில் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் நிச்சயம் செய்வார். கரங்களை உயர்த்தி சொல்லலாமா, என் தேவன் என் வாழ்வில் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள், எண்ணி முடியாத அதிசயங்களை நிச்சயம் செய்வார். விசுவாசிக்கிறவங்க நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா?